ஹாய் எல்லாரும் வணக்கம். சக்ஸஸ் ஹேபிட் வித் சசி. ஆக்சுவலி நம்ம வந்து சேனல் வந்து ரீஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. 2018 ஓப்பன் ஆயிடுச்சு. பட் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சில கண்டென்ட்லாம் எடுத்துருக்கோம். அதில் வந்து முக்கியமான கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ப்ளஸ் 5G ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது வந்து நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்காது. ஸோ அடுத்தடுத்த வர வீடியோவில் என்னால் முடிஞ்ச கரெக்ஷன்ஸை நான் பண்ணிட்டு வரேன். உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணும், எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் அப்படின்றத கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி 5G அண்ட் 2019 வந்து கொரோனா ரெண்டுக்கும் என்ன ஒரு சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. 2019 தான் கொரோனா வைரஸ் வந்தது. ஸோ 5Gயும் 2019 தான் இனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டுத்துக்குமே வந்து அதாவது 5G இனோவேஷன், அதாவது 5G வந்து வெளிப்படுத்தும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவலில் இருக்கிற சமயத்தில் நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஃபீவர் அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்குது. ஸோ அதை தான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி வந்து 4G இனோவேஷன் அப்போவும் இதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்திருக்கு. 3G இனோவேஷன் அப்போது இதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்து நம்ம வந்து ரொம்ப சிவியராக அட்டாக் ஆகிருக்கும். 2G அப்போவும் ப்ராப்ளம் வந்திருக்கு. 1G அப்போவும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா இருக்குது. இப்போ வந்து 2013 வந்து 6G வந்து இனோவேஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி ப்ரிகாஷன் எடுக்கணும். ஏன்னா 2019 நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக லாக்டவுனில் நம்ம வந்து லாக் ஆகிருக்கோம். இன்கம் கிடையாது. செகண்ட் திங்ஸ் வந்துட்டு என்ன சோர்ஸ் பண்ண போகிறோம், ஃபுட்டு என்ன பண்ண போகிறோம், எதுவுமே தெரியாது. எதிர்காலம் என்ன, இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதே தெரியாத நிலைமையில் இருந்தோம். ஸோ 6G 2019 இனோவேஷன் அப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியாது. பட் நம்ம ப்ரிகாஷன் இருக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். 5 இயர்ஸ் டைம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி R&R பண்ணி அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் எடுத்துக்கணும், ஃபுட் சோர்ஸாக இருக்கட்டும், இன்கம் சோர்ஸாக இருக்கும், சேவிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கோம். ஸோ இதை பற்றின சில விஷயங்கள் நீங்களாக வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் இதுக்கான தெளிவு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர இருக்க வீடியோஸில் நான் என்னால் முடிஞ்ச எல்லா கரெக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு கமெண்டும் பண்ணுங்கள். என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன கண்டென்ட் எடுத்துகிட்டு வரலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.